அனைவருக்கும் வணக்கம். மனம் எதை நாடுகிறதோ ஆத்ம சக்தி அது செயலாக்க உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன்குன்னாருடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகளாகி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பு திருவள்ளூர் சார்பாக அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம். இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற மைனர் ஆக்ட் டிவி ஆக்ட் 2005 இப்போ கடைசி அந்த சாப்டர் 5 மொத்தம் டோட்டலா 5 சாப்டர்ஸ், டோட்டல் செக்ஷன்ஸ் 37. ஆல்ரெடி சாப்டர் 4 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாப்டர் 5ல மிஸ்லேனியன்ஸ் பல வகைப்பட்டவைகள் என்னவென்பதை பற்றி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்லயே முக்கியமான சாப்டர் இது. 32. குட் ஈவினிங் மேடம். 37 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் நீங்க பார்ப்போம், ஓகேவா? சரி. 30 செக்ஷன் 30 ப்ரொடக்ஷன் ஆபீசர் and members of service provided to be public servant. முதல் கேள்வி என்னவென்றால், overall public servant as per section 30 of DV Act 2005 அப்படின்னு கீழே கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் ஆபீசர், சர்வீஸ் ப்ரொவைடர், கவர்மெண்ட் ஆபீசர், அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு கொடுத்துருவாங்க. which among the following is correct as to 30 section 30 of DV Act கொடுத்தாங்க. எதை டிக் பண்ணணும்? இல்லைன்னா வந்து சாரி ஏ அண்ட் பின்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்போனா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஆஸ் பர் 30 DV ஆக்டின் படி யாரெல்லாம் பொது ஊழியர் வருவார்கள் என்று சொன்னால், பாதுகாப்பு அலுவலர்கள் ப்ரொடக்ஷன் ஆபீசர் 1. இரண்டாவது, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தொண்டு நிறுவனத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றவர்கள், இவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் கீழ், அப்ப என்ன அர்த்தம்? இந்த 1 to 37 இருக்கிற டிவி ஆக்ட் இருக்கிற பிரிவுகளின் கீழ் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு செயலை செய்கின்ற போது அல்லது செயலை செய்ய முற்படுகின்ற போது முதல்ல ப்ரொடக்ஷன் ஆர்டர் படி, அதே போன்று ரூல்ஸ் இதன் கீழ் இந்த சட்டத்தின் கீழாக இயற்றப்பட்டிருக்கின்ற அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் ஒரு பணியை செய்கின்ற போது, ஓகேவா? ஆர்டர்ஸ், ரூலு, அப்புறம் என்ன அந்த ஆபீசர்ஸ், இந்த 3இன் கீழாக இவர்கள் ஒரு செயலை செய்கின்ற போதோ அல்லது செய்ய முற்படுகின்ற போதோ இந்த சட்டத்தின் டிவி ஆக்டின் படி இவர்கள் எல்லாம் யார் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் பப்ளிக் சர்வன்ட் ஆஸ் பர் IPC 21. சரி, இப்ப என்ன? இப்ப எங்க இருக்குது அது? அதாவது செய்யறதா மட்டும் இல்ல, செய்தாலோ அல்லது செய்ய முற்படுகின்ற பொழுது, சார் செய்துட்டாங்க சார், இந்த மாதிரி இந்த ஆர்டர் பிரகாரம் இந்த ஒரு ரூல் படி பண்ணிட்டாங்க சார், ஆனா இல்ல செய்ய முற்படுறாங்க சார்னா கூட அவர்கள் எல்லாமே எங்க வருவாங்க? as per 21 IPC வருவாங்க. இப்போ BNS பாரதிய நியாய சன்னிதா 2023ல எந்த பிரிவின் கீழ் வருவார்கள் பப்ளிக் சர்வன்ட் என்றால் 228 ஆஃப் BNS 2023. இவர்கள் எல்லாம் பொது ஊழியர்கள் அழைக்கப்படுவார்கள். சரி, இது ஒரு பிலிம்சல் கொஸ்டின். இதை வந்து இது நான் ஃபர்ஸ்ட்லயே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதையே ஒரு கேள்விதான் கேட்டிருப்போம். ஆஸ் பர் 30 செக்ஷன்ல யாரெல்லாம் பொது ஊழியர் வருவார்கள், எப்பொழுது வருவார்கள், எந்தெந்த அலுவலர்கள் வருவார்கள், எதையெல்லாம் செய்கின்ற போது வருவார்கள், ரூலின் படியா, அந்த ஆணையின் படியா, அல்லது சட்டத்தின் படியா, ஒன்னு ப்ரொவிஷன் படி, இந்த டிவி ஆக்டின் படி இருக்கின்ற சட்டத்தின்படி அவர்கள் செயல்படுகின்ற போது, அல்லது இந்த சட்டத்தில் இருக்கின்ற அந்த பிரிவுகளின் மூலமாக இயற்றப்படுகின்ற விதிகளின் கீழ் செயல்படுகின்ற போது, அல்லது என்ன
அடுத்தது ஆர்டர்ஸ், உத்தரவின்படி. இதையெல்லாம் செய்கின்ற போதும், செய்ய முற்படுகின்ற போதும் அவர்கள் அனைவருமே பப்ளிக் சர்வெண்ட் சொல்றார். சரி, அடுத்து 31 பாருங்க. பெனால்டி ஃபார் த பிரீச் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பை ரெஸ்பாண்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிவி ஆக்ட். ஏனென்றால் ரெஸ்பாண்டன்ட் இருக்கார்ல, எதிர்மனுதாரர். எதிர்மனுதாரர் உங்களுக்கு தெரியும், நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் ரிலேட்டிவ்ஸ். எதிர்மனுதராக இருக்கின்றவர் ஒரு பாதுகாப்பு உத்தரவினை அந்த அக்யூர்டு பர்சனுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கின்ற போது இப்ப நான் தான் ரெஸ்பாண்டா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க, நீங்க தான் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறீர்கள் சொன்னால் அந்த உத்தரவை நான் என்ன பண்றேன், மீறுகின்ற போது எனக்கான தண்டனை என்ன? அதாவது என்ன சொல்றாங்க, பாதுகாப்பு ஆணை அல்லது இடைக்கால பாதுகாப்பு ஆணை, நாட் ஒன்லி அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அண்ட் ஆல்சோ இடைக்கால டெம்பரரியா கொடுத்திருக்காங்க. அந்த இடைக்கால ஆணையை என்ன பண்றேன், நான் எதிர்மனதை நான் என்ன பண்றேன், மீறி விடுகிறேன் என்று சொன்னாலோ, இல்ல என்ன பண்றேன், மறுத்துறேன், ரிஃப்யூஸ்டு, செய்யவில்லை என்றால் இந்த இதெல்லாம் நான் மதிக்க முடியாதுங்க, நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறது, நான் முடியாதுங்க, இந்த உத்தரவை மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுப்பார் என்று சொன்னால் இது ஒரு குற்றமாகவா ஆகாதா? குற்றமா குற்றம் இல்லையா? திஸ் இஸ் அஃபென்ஸ் ஆர் நாட் மேடம்? அஃபென்ஸா இல்லையா? ஏன்னா அது பிரீச் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பை ரெஸ்பாண்டன்ட், எஸ் அஃபென்ஸ், அது குற்றம் தான். சரி, இப்ப நான் இந்த குற்றம் செய்து விட்டேன், இப்ப நான் தான் அந்த குற்றவாளி, நீங்க எல்லாம் நீதிபதிகள், எல்லாம் நீதிபதி தான் நீங்க எல்லாம். நான் எப்பவுமே என்ன பண்ணேன், நான் எப்பவுமே ஆல்வேஸ் ஐ எம் ஏ அக்யூஸ்ட், alleged accused or whatever it is, until you pronounce the judgment I will be treated as a innocent. சரி, ஓகேவா? சரி, அப்படி என்றால் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க நீங்க? யாராவது கொடுக்க பாருங்க, எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். யாராவது நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுங்க. கொடுத்து காயத்ரி மேடப்பா வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்தோடனே தீர்ப்பு கொடுத்து ரெடியா இருட்டாங்கப்பா. மே எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆர் ஃபைன் மே எக்ஸ்டெண்ட் டு 20K. 20K. அப்புறம் this is of partially you has given a answer, yes, or both, or you have to use or both. ஒன்னு ஓராண்டு வரை நீடிக்கக்கூடிய தண்டனை எனக்கு கொடுக்கலாம், நீங்க கொடுத்துட்டாங்க, காயத்ரி மேடம் கொடுத்துட்டாங்க, ஓராண்டு வரை நீடிக்கக்கூடிய. இது நல்லா புரிஞ்சு, மே எக்ஸ்டெண்ட் டு 1 year சார் 1 year கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது, ஓராண்டு கொடுக்கலாம், ஆனா அதுக்கு மேலதான் கொடுக்க கூடாது, தவிர 1 மாசம் கொடுக்கலாம், 6 மாசம் கொடுக்கலாம், 9 மாசம் கொடுக்கலாம். அப்ப அதே மாதிரி அபராதம் எக்ஸ்டெண்ட் டு 20,000 சொல்றாங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம், 1000 ரூபாயோட போடலாம் சார், 20,000 போட்டிருக்காங்க சார், இருக்குது, மே எக்ஸ்டெண்ட் டு 20K. அப்போ 20,000 வரை நீடிக்கக்கூடிய அந்த அபராத தொகையை எனக்கு விதிக்கலாம், நீங்க இல்ல 1000 ரூபாய் விதிக்கலாம் சார். 2, அதாவது சிறை தண்டனை 2இல் 1, ஏதாவது மெய்க்காவல் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ. கடுங்காவல் தண்டனைனா வித் ஹார்ட் லேபர், கடின உழைப்போடு கூடியது. இல்ல 2மே கொடுக்கலாமா சார், சிறை தண்டனை கொடுத்துருக்கிறேன், ஒரு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து 20,000 பயன் போட்டுறேன், கொடுக்கலாமா? எஸ் கொடுக்கலாம், எனக்கு 2டையும் சேர்த்தும் கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றது. சரி, இப்போ இந்த அஃபென்ஸ் இருக்குதுல்ல, இந்த அஃபென்ஸை யாரால் அந்த விசாரணை செய்யப்படுதல் வேண்டும்? அடுத்த கேள்வி, யார் மேடம் விசாரணை செய்யணும்? by whom the offense is tried. பட்டியா மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டா, which magistrate? The offense tried by the magistrate who had passed the order. எந்த நடுவர் அவர்கள் அந்த உத்தரவினை பிறப்பித்தார்களோ அந்த நடுவரானவர், நல்லா புரிஞ்சுங்க, எதை நான் மீறுறேன், இப்ப நீங்க தான் நீதிபதி, நீங்க போட்ட உத்தரவை நான் மீறுகின்ற போது நீங்க தான் என்ன பண்ணும், என்னை விசாரித்து இந்த தண்டனையை வழங்கலாம். சரி, இது அஃபென்ஸ் ஆகுதுன்னு சொன்னல, இப்போ அஃபென்ஸ் 2O இருக்குது, முன்ன 2O CRPC அஃபென்ஸ் இருக்கு, இப்ப எங்க மேடம் இருக்குது, யாரா சொல்லுங்க. அஃபென்ஸ் 2O ஏற்கனவே இருந்தது, இப்போ BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா 2020 எங்க இருக்கு, 21Q பாருங்க, 21Q இருக்கு அஃபென்ஸ். சரி, அப்ப என்ன பண்றேன்னா, இயன்ற வரையில் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபல் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபார் DV கேசஸ். எஸ் கரெக்ட் மேடம், சுரேஷ் தொண்டபாணி சார். எஸ் சார், யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். எஸ்,
குற்றம் சாட்டுகிறோம் அந்த நடுவரால் விசாரிக்கப்பட வேண்டும். எந்த உத்தரவு நடுவர் நீங்க போட்ட உத்தரவை மீறுகின்ற போது யாருடைய உத்தரவு மீறணுமோ அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வேண்டும் சொல்கிறது. இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எங்க சொல்லப்பட்டுள்ளது? இப்ப நான் இடையில இப்ப இன்னைக்கு ஒரு 25 செக்ஷன் நியூ செக்ஷன் சொல்லுவேன். அது நோட் பண்ணீங்க. யாரெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், உங்க கையில புக் இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆனால் how to pass each and every class I am saying this. Why sir you are reiterating சொல்லல ஜட்ஜ்மெண்ட்ல ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ரீஇட்ரேட் அப்படின்றாங்க. மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கின்றது, மீண்டும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அது மாதிரி why I am often saying this means இதுதான் உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கும். எப்ப நீங்க வந்து கிளாஸ் கவனிக்கும் போதோ படிக்கும் போதோ ஒரு பெண்ணோட ஒரு நோட்டோட வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து எழுதி படிக்கிறீங்களோ அப்பதான் பாஸ் பண்ண முடியும். அதனால நோட் பண்ணீங்க. தெரியும் சார், இதெல்லாம் தெரிஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சுதான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் படிக்கணும், தெரிஞ்சுதான் மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கணும். புரியுதா? முதல்ல தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிறத காப்பாத்திப்போம், அப்புறம் பார்த்தோம் புதுசா படிக்கலாம். சரி, இப்போ செக்ஷன் 9 தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். முன்ன 11 இருந்து இப்ப 9ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா? அதே மாதிரி செக்ஷன் 6ல இருக்கு பாருங்க. 6ல வந்து சப்செக்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ் பிஎன்எஸ். எஸ் மேடம், பிஎன்எஸ் தான், பிஎன்எஸ் 2023. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், சப்செக்ஷன் 3ல செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். சரி மேடம், இப்போ ஏற்கனவே 28ல பவர் இருந்தது, பவர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். எங்க இருக்குது? 28ல இருந்து 1ல வந்து சிஜிஎம் 2, 3ல இருந்ததுல. இப்ப எங்க இருக்குது? அதுல எந்த செக்ஷன்ல இருக்குது? பிஎன்எஸ்எஸ்ல 23 மேடம். 23ல தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ் சென்டென்ஸ். சரி, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே 10,000 இருந்தது இல்ல, இப்ப எவ்வளவு மேடம் இருக்குது? உங்களுடைய பவர் அதிகாரம் என்ன? இப்போ ஏற்கனவே என்ன 10,000 தான் பண்ணலாம், இப்ப எவ்வளவு பண்ணலாம்? இப்ப எவ்வளவு அமௌண்ட் எனக்கு அபராதம் விதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு விதிக்கலாம் நீங்க ஆஸ் ஏ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்? சார் ஒன்னும் புது சட்டத்தெல்லாம் நாங்க படிக்கல சார். அப்படியா? படிக்கணும், உங்களுக்கு எக்ஸாமே அங்கதான் வரப்போகுது. சரி, 50,000 வரைக்கும் இப்ப உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எஸ் 50,000. ஏமாதி மேடம்? எஸ். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கீங்க நீங்க, அப்பனா எவ்வளோ? 50,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா 25K-வா? என்ன அப்படியே பாதியா மாத்திருக்கலாம் மேடம்? காயத்ரி மேடம் 10,000 மேடம். எஸ் எஸ் கரெக்ட், 10,000 வரை விதிக்கலாம். சரி, இப்போ 31ல சப்ஷன் 1 படி என்ன பண்ணாங்க? சார்ஜ் எல்லாம் பண்ணும் போது நல்லா பாத்துங்க. செக்ஷன் 31ல சப்ஷன் 1 படி நீங்க குற்றத்தை விசாரிக்கின்ற போது சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்கல்ல, சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. இந்த யாரு? நீங்க தான் நடுவர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க. அப்போ வணைக்கின்ற போது 498A அதே மாதிரி டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் 1961க்கும் சேர்த்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியுமா? இப்ப நான் கொடுத்த டிவி ஆக்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன நான் தான் எதிரி, என்ன விசாரிக்கிறீங்க. விசாரிக்கின்ற போது முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றீங்க? சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க, குற்றச்சாட்டு வணைறீங்கன்னா எனக்கு எதிராக அந்த 498A பனிஷ்மெண்ட் ஃபார் குறிவாலிட்டியும் அதே மாதிரி டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் 1961 படி என் மீது குற்றச்சாட்டு வணைய முடியுமா முடியாதா? காயத்ரி மேடம் எப்படி சொல்லிட்டாங்க? எஸ், he can frame, she can frame, yes, whatever it is. பண்ண முடியுமா என்றால் முடியும். சரி, முடியும்னு சொல்லிட்டீங்கல்ல, எப்பொழுது முடியும்? அப்போ வணையணும்னா உடனே நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ when it is possible, எப்பொழுது வணைய முடியும் என்று சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்டோ அல்லது அந்த ஃபேக்ட் இருக்குதுல்ல, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ். சூப்பர். ஃபேக்ட்ஸ் டிஸ்க்ளோஸ்டு. என் மீது 498 அட்ராக்ட் ஆவதற்கு ஆர் மேட் அவுட் ஆவதற்கு நான் அந்த குற்றம் செய்திருப்பதாக அங்க இருக்கின்ற அந்த சங்கதிகள் நிகழ்மைகள் பொருண்மைகள் இருக்கின்ற பொழுது, இந்த 3 சொல்லலாம். ஃபேக்டுக்கு சங்கதிகள், பொருண்மைகள், நிகழ்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற போது அது டிஸ்க்ளோஸ்டு, அது மூலம் தெரிய வருது. நான் என்ன பண்ணேன்? 498 நான் என்ன பண்றேன்? மனுதாரரை, தட் மீன்ஸ் அக்யூட் பர்சனை, பாதிக்கப்பட்ட நம்ம நான் கொடுமைப்படுத்திருக்கிறேன் தெரிய வருது. அதே மாதிரி டிமாண்டிங் டவுரி, போயிட்டு வா, நான் வந்து திருவள்ளூருக்கு அப்பப்போ கோர்ட்டுக்கு
கார்ல வந்து போறது சரி இல்ல, கார்ல போக முடியல, அதாவது கார்ல தான் போனேன் நானு, பைக்ல போக முடியல, கார் வாங்கிடுவான்னு சொல்லி டிமாண்டிங் டவுரி அப்படி என்று என் மீது குற்றச்சாட்டு வணைய முடியுமா? முடியுமா முடியாதா மேடம்? எஸ், வணைய முடியும். சரி, இப்ப குற்றச்சாட்டு வணைய முடியும்னு சொல்லிட்டோம்ல. இப்ப நம்ம இப்ப எங்க சொல்லுது? இப்ப சார்ட் ஃப்ரேமிங் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 228ல 240ல 246ல அப்புறம் 251ல இது 4 ஏற்கனவே பழசு இருந்தது. இப்ப புதியதாக எங்க இருக்கிறது? புதிய பிரிவுகள் அதை பாத்துங்க, எங்க இருக்கு பாத்துங்க. 228க்கு செஷன்ஸ் கோர்ட் சார்ஜ் ஃப்ரேமிங், அதுக்கு பதிலா இப்ப 251 போட்டுங்க. 251 அப்புறம் 240க்கு 263 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணா ஏற்கனவே 240 இப்ப 263. அதே போல அதர் தேன் போலீஸ் இப்போ 246ல சப்ஷன் 3ன்னா இப்போ 269 சப்ஷன் 1ல. அதே மாதிரி சம்மன்ஸ் கேஸா இருந்தால் only substance of the offense, you did not frame the charge. If it is a summons case என்ன பண்ணோம், you did not frame the charge. Substance of the offense is enough as per 251. ஏன்னா சம்மன்ஸ் கேஸ் அது அதனுடைய சாராம்சம் மட்டும் சொன்னா போதும். இப்ப 251 சம்மன்ஸ் கேஸ். அப்ப இப்போ விஎன்எஸ்எஸ்ல எங்க இருக்குது? 274 எழுதிங்க. 274 as per 274 படி as a summons case you need not frame a charge. Substance of offense is enough. சரி, இப்ப சார்ஜ்ல பண்றல, இப்பெல்லாம் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் நிறைய எக்ஸாம் எழுதிருக்கீங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க. முன்ன ஆஸ் பர் ஃபார்ம் என்ன டோட்டலா 56 ஃபார்ம் இருந்தது. நவ் how many forms as per new law? how many forms? 58. இதுனே 58 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, எந்த ஃபார்ம், which form மாடல் ஃபார் சார்ஜ் ஃப்ரேமிங்? குற்றச்சாட்டு வணைவதற்காக உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போகணும். நீங்க என்ன பண்ணணும் மேடம்? கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, ஸ்வான் பண்ணியாச்சு, சார்ஜ் எடுத்தாச்சு, முதல்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவா வேணாவா? சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல. அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது இல்ல, அதுக்கு முன்னே வேணாம். இப்ப எக்ஸாம் எழுத போறீங்க, கண்டிப்பா சார்ஜ் ஃப்ரேம் உண்டு. இஷ்யூஸ் சிவில்னா இஷ்யூஸ் உண்டு, கிரிமினல் சைடு ஒண்ணு சார்ஜ் ஃப்ரேம் உண்டு. இதுக்கு முன்ன ஃபார்ம் 32 ஆஸ் பர் ஃபார்ம் 32 படி சார்ஜ் ஃப்ரேமிங் இருந்தது. இன் நியூ லா தட் மீன் பிஎன்எஸ்எஸ்ல எந்த ஆஸ் பர் விச் ஃபார்ம் we have to frame the charge, எந்த மாடல் படிவத்தின்படி இந்த குற்றச்சாட்டை வணிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது பிஎன்எஸ்எஸ்ல. முன்ன 32, இப்ப என்ன மேடம்? பிளஸ் 1 ஆட் பண்ணு மேடம். புதுசா 1 ஆட் பண்ணீங்கன்னா இப்ப 33 ஃபார்ம் நம்பர் 33 தான் எழுதிங்க. இத மெயின் எக்ஸாம் போறோம். இதுக்கு ஒரு 25 மார்க் இருக்குது சார்ஜ் ஃப்ரேமிங். ஓகேவா? அப்ப ஃபார்ம் 33, ஃபார்ம் 33ல சார்ஜ் ஃப்ரேம் வந்துடும். சரி, ஓகே. இப்ப 32 பாருங்க. செக்ஷன் 32ல காக்னிசன்ஸ் அண்ட் ப்ரூஃப். காக்னிசன் என்ன? வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல். எவ்வாறு இந்த டிவி ஆக்டினுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம், இதான் கேள்வி என்று சொன்னால், the offense under section 31 section 1 இருக்குல்ல, 231, அதன் உட்பிரிவு 1 படி ஒரு குற்றமானது நடைபெற்றிருக்கின்ற போது இந்த குற்றங்கள் எல்லாம் இப்ப ஒரே ஒரு காமன் கொஸ்டின் எழுதிங்க. டிவி ஆக்ட் என்பது, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்பது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா? ஒரு கேள்வி. போலீஸ் ஆபீசரு வித்தவுட் வாரண்ட் கைது செய்ய முடியுமா முடியாதா? எனிஒன் ஆன்சர். எஸ், முடியுமா? why madam? Because it is cognizable offense. All the DV act is, நான் கேட்டது அதுக்குள்ள அங்க போயிட்டீங்க மேடம். காயத்ரி மேடம் கொஞ்சம் ஸ்லோ மேடம் ப்ளீஸ். கொஞ்சம் ஸ்லோ. முதல்ல இதை முடிச்சிடுவோம். அதாவது இட் இஸ் a cognizable offense. அப்படின்னா அர்த்தம், போலீஸ் ஆபீசர் has authority to arrest a person without warrant or without obtaining permission from the judicial magistrate. சரி, அப்புறம் நான் பெயிலபிள் தான். என்ன பண்ணும்? நான் பெயிலபிள்.
பிணையில் விடா குற்றமாகும். அப்ப டிவி ஆக்ட் ஃபுல்லாவே செக்ஷன் 1 to 37 நான் பெயிலபிள் அண்ட் ஆல்சோ காகினசபிள். சரி, இப்ப அதே போன்று அரஸ்ட் வந்து சொல்றல, அரஸ்ட் எந்த பிரிவு நடக்குது? ஏற்கனவே 41 to 60A இருந்தது இல்ல, இப்ப எந்த பிரிவு இருக்குது அரஸ்ட்? சார் பழைய சட்டம் சொல்ல, புதுசா மட்டும் கேட்காதீங்க சார். அதானே, எல்லாம் புதுசு கிடையாது, எல்லாம் பழுசாயிடும். நமக்கு முதல்ல கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் வரும்போது ஐயோ டைப்ரைட்டிங் வந்து தேடணும், அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து தேடணும். இப்பெல்லாம் வந்து கையிலே சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பின்னு வந்துருக்கு. அதனால முதல்ல கஷ்டமா தெரியும், அப்புறம் ஈஸி ஆயிடும் மேடம், படிக்க படிக்க ஈஸி ஆயிடும். 35 to 62 எழுதிங்க, 41 to 60A. ஆனா சாப்டர் 5 தான். எஸ், சாப்டர் 5 தான். எஸ், சேம் சாப்டர், பட் செக்ஷன் ஒன்லி 41 to 60A. இப்போ 35 to 62ல அரஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து அரஸ்ட் பண்ணலாம், எந்த விதமான பிடியாணை இல்லாமல் ஒரு காவல் அதிகாரி அவர்கள் அல்லது நடுவருடைய அனுமதி இல்லாமல் காவல் அதிகாரி அவர்கள் எல்லாம் இந்த டிவி ஆக்ட்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி கைதும் செய்யலாம். அதே போன்று பிணையில் விடக்கூடிய குற்றம் அல்ல, நான் பெயிலபிள் தான். காமனா ஒரு கொஸ்டின் எழுதிங்க டிவி ஆக்டுக்கு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சப்போஸ் இப்ப வாக்குமூலம் கொடுக்குறாரு, இப்போ முன்னெல்லாம் பண்ண 161 இருக்குல்ல, 161 ஸ்டேட்மெண்ட் சப்ஷன் 3 சொல்லுவோம். இப்போ 180 எழுதிங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வைட்டல் பாயிண்ட் எதுன்னு சொன்னா 161 சப்ஷன் 3 1 to 3ல இப்ப என்ன பாத்தீங்கன்னா 180 ஆயிடுச்சு. 19 செக்ஷன் ஆட் பண்ணீங்க, 180ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாதிக்கப்பட்ட நபர் இருக்காருல்ல, அக்யூர்டு பர்சன் இருக்காங்க. அந்த அக்யூர்டு பர்சன் இருக்கின்ற போது அந்த அக்யூர்டு பர்சன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஐயா, யாருக்கிட்ட ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க, ஐயா என் வீட்டுக்காரனுடைய கொடுமை தாங்க முடியலங்க, அவன் சிகரெட்ல சூடு வைக்கிறான், இல்ல வந்து எதை கையில கிடைச்சோ அடிக்கிறான், ஈவினிங் 6 மணிக்கு மேல அவன் என்ன பண்றான், அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டேன்றான், குடிச்சிட்டு வந்து ராவடி பண்றான் கண்டல் எல்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் போது அது எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க தான் ரெக்கார்ட் பண்றீங்க, நீங்க ஏன்னா ஜட்ஜ் இல்ல, ஜுடிஷியல் ஆபீசர், சிவில் ஜட்ஜா இருக்கீங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு பிறகு இவர் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திரமே வைத்துக்கொண்டு, இது அந்த அக்யூர்டு பர்சன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாத்திரமே வைத்துக்கொண்டு, அதாவது அதனுடைய அடிப்படையில் மாத்திரமே, வேற எதுவும் இல்லை, அக்யூர்டு பர்சனுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரமே வைத்துக்கொண்டு அவர் ஒரு குற்றம் செய்ததாக எடுத்துக் கொள்ளலாமா? இதுதான் கேள்வி. முடியுமா முடியாதா மேடம்? வேற எதுவும் ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒன்லி எஸ், சூப்பர், ஒன்லி த சோல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அக்யூர்டு பர்சன் என்ன பண்ணலாம், அந்த அடிப்படையாக கொண்டு குற்றத்தை செய்ததாக முடிவுக்கு வரலான்றாங்க. அதுதான் ஆபரேட்டிவ் வேர்டு. கன்க்ளூஷன், came to the conclusion as he has committed a offense. அவர் ஒரு குற்றத்தை செய்ததாக, வேற எதையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் மாத்திரமே அவர் குற்றம் செய்ததாக, இப்ப நான் தான் எனக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னு சொன்னா என்னென்ன பண்ணலாம், ஓ இவாமாப்பா கஜேந்திர சார் வந்து சூப்பர், அவங்க பாதிப்பட்ட நம்ம இப்படிலாம் சொல்லுவாங்களா, இப்படிலாம் செய்திருக்காரு அப்படி என்று மரியாதைலாம் செய்திருக்காரேன்னு எல்லாம் வேணாம், செய்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம், செய்திருக்கான் அவன் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, இது ரிலேட்டட் ப்ரொசீஜர். எப்பவுமே நான் சொல்லும் போது கேள்வி எங்க வரணும், இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. 1 மார்க் எல்லா எக்ஸாம் ப்ரீவியஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இப்ப எதுக்கு இவ்வளவு கத்துக்கிறோம், 5 கிளாஸா, திஸ் இஸ் ஐ திங்க் 4th கிளாஸ் காயத்ரி மேடம், 4th 5th கிளாஸா, 5th கிளாஸ், எஸ் 4th 6வது கிளாஸ் போட்டுக்கிறோம். இப்போ 6வது கிளாஸ், இன்னும் 1 more கிளாஸ் இருக்குது. அடுத்த கிளாஸ் என்ன தெரியுங்களா, இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பிலிம்ஸ். இப்போ 7 கிளாஸ் போடுறோம். எதுக்காக? 1 மார்க் வரும், ஆனா வராது. அப்போ வருமா வராதா, வந்துட்டா அந்த 1 மார்க் கூட நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்றதான் இந்த நேரத்திலயும் இந்த வெயில்ல கூட பாவம் திருப்பி ஐயோ கத்துறீங்க. ஓகேவா? சரி, இப்போ இது எழுதிங்க. எங்க கொஸ்டின் வரும்னா ரிலேட்டட் பொசிஷன் எழுதிங்க. which among the following is related to DV Act as per 32 section கேட்டாங்க வச்சுக்க. அப்போ இதெல்லாம் அந்த ஆப்ஷன்ல இருக்கும். 1 2G of BNSSS என்ன அர்த்தம், காகினிஸ்ல படிச்சு முன்ன 2C இருந்தது CRPCல, இப்போ 2G அந்த COG வருதுல, அந்த G நான் வச்சிருந்தாரு அவுட் மெமரிக்கு.
COG காக்னிசபிள். அப்போ 2G. அப்புறம் 2-1ல O முன்ன 2L இருந்தது, 2CLன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ 2O இருக்கு. எது? நான் காக்னிசபிள். இது எப்படி சார் நான் வச்சுக்குது? NON இதுல NO வருது. அதே மாதிரி CO. இந்த அப்போ O ஞாபகம் வச்சுங்க. அது நான் கால்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வித்தவுட் வாரண்ட் பண்ண முடியாது. அப்போ வித் த வாரண்ட் ஆஃப் த அரெஸ்ட் பர்சன் தான். த போலீஸ் ஆபீசர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு, அங்க அத்தாரிட்டி, இங்க நோ அத்தாரிட்டி டு அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட் ஆர் அப்டைனிங் பர்மிஷன் ஃப்ரம் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்போ 2O எழுதிங்க. அடுத்து 2C. ஒன்னு 2A இருந்தது, வெயிலபிள் நான் வெயில் ரெண்டுமே அங்க 2A இருந்தது. இப்போ இங்க 2C எழுதிங்க. வெயிலபிள் அஃபென்சஸ் ஆர் நான் வெயிலபிள் அஃபென்ஸ். வெயிலபிள் அஃபென்ஸ் இருக்கும், உள்ள போனீங்கன்னா நான் வெயிலபிள் அஃபென்ஸ் இருக்கும். விக்டிம் 2WA இருந்தது CRPC 1973ல. BNSSல எங்க இருக்கு இப்போ அப்படின்னா 2-1ல ஒய்ல இருக்கு. முன்ன CRPCல டிஃபைனிங்ல A to Y இருந்ததுல, இப்ப A to Z. அந்த ஒரு எழுத்தோட உள்ள இதுல ABCல அந்த ஒரு எழுத்தோட விட்டு வைக்கல புது சட்டத்துல, அந்த Z வரைக்கும் இருக்கு இப்போ. ஓகேவா? சரி, இது திஸ் இஸ் 32 முடிஞ்சிச்சு. இப்ப 33க்கு வாங்க. 33 பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பெனால்டி ஃபார் நாட் டிஸ்சார்ஜிங் த டியூட்டி பை த ப்ரொடெக்ஷன் ஆபீசர். என்ன சார் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு தான் தண்டனைன்னு சொன்னா, இந்த DV ஆக்ட்ல ப்ரொடக்ஷன் ஆபீசர் கூட தண்டிக்கணுமா? ஆமா. எப்பொழுது இந்த பாதுகாப்பு அலுவலரை தண்டிக்கலாம், தண்டனைக்கு உட்படுத்தலாம்? இப்ப நான் தான், எல்லாமே நான் தான், அக்யூஸா இருந்தானே நான் தான், புரியுதா? அப்போ இப்ப நான் தான் ப்ரொடெக்ஷன் ஆபீசரா இருக்கிறேன். நீங்க ஒரு உத்தரவு பிறப்பித்திட்டீங்க. சோபனா ஜட்ஜி அவர்கள் அப்பாயிண்டட் ஆஸ் எ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கன்னியாகுமரியில இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டர் போட்டதை பத்தி முடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஆர்டர் மதிக்கலன்னு சொல்லிட்டு, இப்ப சப்போஸ் நான் வந்து அந்த ஆர்டரை மதிக்கவில்லை என்றால், மீறி விட்டேன் அப்படி என்றாலோ, அப்போ எனக்கான தண்டனை என்ன என்ன எப்படின்னு சொன்னா அதை எழுதிங்க. போதிய காரணம் இல்லாமல், சஃபிஷியன்ட் ரீசன், போதிய காரணம் இல்லாமல் நடுவர் அவர்கள் அந்த பாதுகாப்பு ஆணையில் குறிப்பிட்டிருக்கின்ற, அவர் ப்ரொடெக்ஷன் ஆபீஸ் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க சோபனா மேடம் என்ன படிக்கிறாங்க, அவங்க ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டிருக்காங்க, கஜேந்திரன் அவர்கள் இவ்வாறு இந்த இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நான் என்ன பண்றேன், தவறுகிறேன், செய்ய தவறுகின்ற போது ரெஃப்யூஸ் டு டூ. ரெஃப்யூஸ் செய்வேன் போயா, என்ன சோபனா மேடம் போட்டாங்க, ஜட்ஜி அம்மா நம்ம என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், செய்யல. இல்ல என்ன பண்ண, செய்ய முடியாதுங்க. என்ன அந்த அம்மா சோபனா மேடம் போட்டா, இல்ல காயத்ரி மேடம் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணுமா? ரெஃப்யூஸ் டு டூ, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு ப்ரொடெக்ஷன் சொல்லும் போது அதற்கான தண்டனை என்ன? ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆபீசர் தான், ஏன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் போட யாரு தான், இப்ப நான் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இல்ல, இப்ப அதே ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஆயிட்டு. இப்ப நான் அப்படி நீங்க போட்ட உத்தரவை நான் மதிக்கவில்லை, மீறி விட்டேன், மறுத்து விட்டேன் என்றால் எனக்கான தண்டனை என்ன சொல்லுங்க மேடம்? வாட் இஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் மீ when I am breach or ரெடியா இருக்காங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்களா முதல்லயே காயத்ரி மேடம் சொல்லும் போதே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்க, கஜேந்திரன் சாருக்கு தண்டனை கொடுத்தேன், எக்ஸ்டெண்ட் டு 1 year or fine may extend to 20K or both. சூப்பர். சரி மேடம், இந்த 1 year எக்ஸ்டெண்ட் சொல்றீங்கல்ல, whether it is a simple imprisonment or rigorous imprisonment, whether it is a simple imprisonment or rigorous imprisonment, எய்தர் போட்டுங்க. எப்பவுமே போடும்போது அந்த எய்தர் வேட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அரை மார்க் தான் நம்மளை பாஸ் பண்ண வைக்க. நிறைய பேர் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அரை மார்க்ல, நல்லா புரிஞ்சுங்க, அரை மார்க்கினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அரை மதிப்பை அதனுடைய கதறி கதறி அழுதாங்க. அந்த அரை மார்க் தான் பாஸ் பண்ணிருப்பாங்க, ஜட்ஜ் ஆயிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? 3 ஆண்டுகள் உழைத்து 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 அரை மார்க் ஒருத்தர், 1 மார்க்ல 15-20 பேர் ஒரே மார்க். அதனால்தான் எதையுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது, எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். புரியுதா? அதனால எங்கெங்கெல்லாம் நான் சொல்ற எப்பவுமே ஒரு கதை சொல்லுவேன்ல, அந்த சிப்பி கதை, நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அந்த கதையை. இந்த சிப்பி கதை மாதிரி நம்மளாம் சேல்ஸ் கடற்கரை ஓரம் போகும்போது பண்ண, அந்த ஒவ்வொன்றா சேகரிங்க. 1 day or other day
ஒன் டே ஆர் அதர் டே இல்ல, டெஃபினெட்லி அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இட் வில் பி டர்ன் இன்டு எ டைமண்ட். அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த டைமண்டா ஜொலிக்கும் உங்களுக்கு, அப்பதான் தெரியும். அதனால எழுதுங்க, ஒவ்வொன்றா எழுதுங்க. சரி, எனக்கு தண்டனை என்ன கொடுப்பீங்க, கொடுத்துட்டாங்க, எய்தர் போட்டீங்க, அதே மாதிரி மே எக்ஸ்டெண்ட் போட்டீங்க, அதே மாதிரி ஆர் போத், சூப்பர். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 30. சரி, காகினஸ் எடுக்கும் போது can cognizance be taken, இந்த கொஸ்டின் எழுதுங்க, can cognizance be taken for the offense committed by the protection officer. அவருக்கு எதிராக, அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கு எதிராக, இப்ப நான் தான் இருக்குல்ல, நான் ப்ரொடெக்ஷன் ஆபீசர்னா எனக்கு எதிராக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல். விசாரணை பண்ணா நோ ப்ராசிக்யூஷன் ஆர் லீகல் ப்ரொசீடிங் shall lie against me. எப்போ ஒரு புகார் 2D இருக்காது, நான் அப்புறம் சொல்றேன், எனக்கு எதிராக என்ன பண்ணிருந்தோம், கண்டிப்பாக ஒரு புகாரின் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த புகார் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், மாநில அரசாங்கத்தினுடைய, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அதனுடைய அல்லது அந்த மாநில அரசாங்கம் ஒருவரை இதற்காக, இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுவதற்காக, கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக ஒருவரை நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக ஒரு புகாரினை, முறையீடினை, புகார்ல முறையீடினை, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி இருந்தால் அப்ப என்ன பண்ணோம், அப்பதான் அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கு எதிராக நோ ப்ராசிக்யூஷன் அதர் லீகல் ப்ரொசீடிங் ஷல் லை அகெயின்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அன்லெஸ், அந்த அன்லெஸ் பண்ண அண்டர்லைன் பண்ணுங்க, ஏன்னா அதான் கொஸ்டின். அன்லெஸ் அப்படின்னா அர்த்தம், கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அல்லது அதற்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு முன் அனுமதி பெற்று ஒரு புகாரினை கொடுத்திருந்து இருந்தால்தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கு எதிராக அவர் மீது என்ன பண்ண முடியும், ஒரு நடவடிக்கையினை, அந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சரி, ஏற்கனவே காகினஸ் 190 to 199 பார்த்துட்டோம். முன்ன காகினஸ் எடுக்கிறது, இப்ப எந்த பிரிவில் நடக்கிறது, காகினிசன்ஸ் 190ல சப்ஷன் 1ல ஏ வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட், பி வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட், சி வந்து அதர் தான் போலீஸ் ரிப்போர்ட், அல்லனா ஓன் நாலேஜ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். இப்ப எங்க இருக்கு இந்த பிரிவு, இதெல்லாம் முக்கியமானது. 2GBNSS நான் கேட்டது காகினஸ், இது வந்து நான் காகினஸ் அப்பன்னு சொல்லல, டேக்கிங் காகினிசன்ஸ், வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது கேட்கிறேன். அது சொல்லிட்டு 190 to 199ல 190 சப்ஷன் 1ல ஏபிசி சொல்லிட்டு, அப்ப மேடம் 2G போடுறீங்க, அது காகினிசன்ஸ் அஃபென்ஸ், இது காகினிஸ் அஃபென்ஸ். மேடம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை क्वेश्चंस. எப்பொழுது நீங்கள் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வீர்கள், அது 190 சப்ஷன் 1ல ஏபிசி இருந்தது. இப்ப நியூ BNSSல எந்த பிரிவு இருக்குன்னு சொன்னால் 210 போடுங்க, 210 222 222 போடுங்க, 230 இல்ல 210 மேடம். ஏமா வெரிஃபை பண்ணீங்க, 210 to 222 ஆஃப் BNSS கரெக்ட்டுங்களா? எஸ். 210ல ஏபிசி வேணா வச்சுங்க, ஏபிசி, ஏன்னா கம்ப்ளைண்ட், பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான், ஏர் எடுத்துருங்க. பி வந்து அதான் ஏற்கனவே சொல்றேன்ல, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பிபி அதிகம் மீட் பண்ணுங்க, அந்த கதையை அசிஸ்டன்ட் கமிஷனர் 210 போட்டுட்டு ஏபிசி போடுங்க. ஹவு டு மெமரி என்றால் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏஎஃப்சி போட்டுங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் பி பதில் பி போட்டுங்க. பிபி அதிகமாகி, பிளட் பிரஷர் அதிகமாகி, சிக்கு என்ன பண்ணுது, ஆபரேஷன் தியேட்டர்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஓகே, ஆபரேஷன் தியேட்டர், அதர் தன் போலீஸ் ரிப்போர்ட். ஓகே, ஒரு நாலேஜ் இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கணும், புரியுதா? சரி, அதே மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா 2D இருந்தது, அதான் 21Hல கம்ப்ளைண்ட்ங்கிறது புகார்னு சொல்லி, இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லிக்கல, கம்ப்ளைண்ட் இல்லாமல் மாநில அரசாங்கத்தினுடைய அல்லது அதன் மாநில பிரிவியஸ் ஒப்புதல் இல்லாமல், ஒப்பளிப்பு இல்லாமல் முடியாது சொன்னாங்க. 2D எங்க இருக்கு, 2D வந்து பிஸியா இருக்குல்ல, BNSSல எங்க இருக்கு, 2 சப்ஷன் 1ல Hல BNSS. ஓகேவா? 35 வாங்க, 35 ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீசர் வந்து நல்லெண்ணத்துடன் செய்கிற நல்லெண்ணத்துடன் ப்ரொடக்ஷன் ஆபீசர் வந்து ஒரு செயலை இந்த செயல்களை செய்கிறார். குட் ஃபெய்த்தோட
ஒரு நல்ல எண்ணத்தோடு. சூப்பர், தேங்க்யூ மேடம். நல்ல எண்ணத்தோடு, இப்ப எனக்கு எந்த விதமான கெட்டமே இல்ல வகுப்பு எடுத்து எப்படி ஒரு நல்ல நீங்க எல்லாம் நீதிபதி ஆக வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோட வகுப்பு எடுக்கிறேன். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆபீசர் ஆனவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு செயலை செய்கிறார். ஏதோ டிவி ஆக்ட்ல கொடுத்த அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற போது அதில் ஏதாவது டேமேஜ் சேதாரம் ஏற்படுகின்றது அல்லது அநேகமாக ஏற்படும் என்று இருக்கின்ற போது அப்போ ஏன்னா இப்ப நான் இருக்கல, அப்ப என் மீது என்னென்ன நடவடிக்கை? சிவில், கிரிமினல், லீகல் ப்ரொசீடிங், இந்த 3 நடவடிக்கையும் என் மீது எடுக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். நோவா? ஏன் மேடம்? வை? சூப்பர், குட் ஃபெய்த். ஏனென்றால் அவருக்கு ஒரு பாதகம் ஏற்படுத்த வேண்டும் என்றோ, வித்தவுட் எனி இன்டென்ஷன் ஆர் பிரிஜுடிஸ், ஒரு எண்ணத்தை ஒரு கெட்ட எண்ணத்தோடோ ஒரு இன்டென்ஷன் உள்நோக்கத்தோடோ அல்லது ஒரு பிரிஜுடிஸ் அவருக்கு நீதிக்கு பாதகமாக ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நல்ல எண்ணத்தோடு அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். பாவம், கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 3 நாள் தானே ஆகுது, 3 மாசம் தானே ஆகுது, இல்ல 1 வருஷம் தானே ஆகுது, இல்ல ஒரு குழந்தை இருக்கு, அதனால நான் ஒரு நல்ல எண்ணத்துல சேர்ந்து வாழ்வார்கள் என்று அட்வைஸ் எல்லாம் பண்றேன். அந்த போறாங்க. அவர் என்னங்க, நான் கொடுத்த கம்பெனி நடவடிக்கை எடுக்காம அவங்க கனவை அடிக்கிறான் டெய்லி, அவங்க கூட போய் வாழ சொல்றாங்க. இதெல்லாம் நல்லதே இல்ல. நான் சொல்றதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன் தான், பிளீஸ். இது அப்படி ஒரு புரியத்துக்காக சொல்றேன். இப்படி சொல்றாங்க, அவங்க கூட போய் சேகர் மறுபடியும் வாழன்னு சொல்றாரு ஒரு கஜேந்திரன் சார், ப்ரொடக்ஷன் ஆபீசர். அப்படி சொன்னா நான் நல்ல எனக்கு சொன்னேன். ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது 1000 காலத்து பயிர் சொல்றாங்களா மேடம்? சாரி, எங்களுக்கு சரி. அதனால நல்லா வாழ்வில் என்று சொல்லி பண்ணேன். அப்போ என் மீது என்ன பண்ண முடியாது? 3 நடவடிக்கை. விச் அமாங் த ABCD போடுங்க, ஆல் தப்போ போடுங்க. ஏ, which among the following is related to DV Act? Action cannot be taken when or while action taken in good faith. நல்லெண்ணத்தோடு செய்கின்ற போது என்ன ஒண்ணு போடு. ஃபர்ஸ்ட் சிவில், கிரிமினல், லீகல் ப்ரொசீடிங். டி, ஆல் த அபோவ். இது யார் சொல்றீங்க பாப்போம். இது ஒரு டஃப்பான கொஸ்டின். இது டி ஆல் த அபோவ். which is the correct answer? சொல்லுங்க மேடம். அப்பா, அருமை அருமை. இவ்வளவு பெரிய கடினமான கேள்விக்கு பதிலளித்ததால் நம்முடைய வகுப்பின் சார்பாகவும் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் சூப்பர். ஓகே, சரி. இப்ப குட் ஃபெய்த் பாத்தீங்கன்னா 2:11 குட் ஃபெய்த். ஓகே, இப்ப அடுத்து 36 என்ன? The provision of this act shall be in addition to and not in derogation. Derogation மட்டும் நான் நோட் பண்ணீங்க. derogation மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்களேன். provision of any other law for the time being in force. அதாவது இந்த 36 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த டிவி ஆக்டின் படி வேற எந்த சட்டம் இருக்குல்ல, அதர் தான் டிவி ஆக்ட் இருக்கின்ற போது அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள வேற எந்த சட்டமும் இருக்குது இல்ல, அப்படி இருக்கின்ற போது இந்த சட்டமானது இப்ப ஏற்கனவே இருக்குங்க, ஒரு சட்டம் இருக்குதுங்க, இல்ல நடைமுறையில் இருக்கின்ற சட்டம் ஒண்ணு இருக்குங்க, அப்படி என்று இருக்கின்ற போது இது மதிப்பு இழக்குமா? டிவி ஆக்டுக்காக இல்லைங்க, இது மரியாதை இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹியூமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது, அதெல்லாம் ஆக்ட் இருக்குது. அதனால இதுக்கு டிவி ஆக்ட் எல்லாம் யாருங்க அங்க போயிட்டு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படி என்று மதிப்பு இழக்க டெரோகேட் ஆகுமா என்று சொன்னால் இழக்காது. என்ன சொல்றாங்கன்னா அவ்வாறு இருக்குது இல்ல. இப்ப டிவி ஆக்ட கூட இப்ப ஹியூமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வேற எதனா ஆக்ட் இருந்தால் அதுவும் என்ன பண்ணும், இந்த டிவி ஆக்ட் மதிப்பிழக்காது. ஆனால் மற்ற இருக்கின்ற அந்த சட்டங்கள் கூடுதலாக என்ன பண்ணலாம், கூடுதலாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுங்க. இட் இஸ் நாட் derogate the DV Act, but the other laws and time being on force அந்த சட்டங்களை இதற்கு கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று சொல்லுவதுதான் செக்ஷன் 36. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லா, லோக்கல் லா 40, 41, 42 இருந்ததுல. ஸ்பெஷல் லா 41 இருந்தது, 42 லோக்கல் லா இருந்ததுல. இப்ப எங்க இருக்குது? ஐபிசில. அதாவது தட் மீன்ஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023. சொல்லுங்க மேடம். முடிச்ச உடனே இப்ப அடுத்து கிளாஸ் இதுதான். இது முடிச்ச உடனே பிஎன்எஸ், பிஎஸ்ஏ, பிஎன்எஸ்எஸ் தான். செக்ஷன் 2ல 30 ஸ்பெஷல் லா. 3 பாத்தீங்க, 3னா எஸ் ஞாபகம் வச்சுங்க, 30.
அதே மாதிரி லோக்கல்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் வச்சுக்கோங்க 1+2ல 18. இத எல்லாம் பேர் போடுங்க, ட்ரையாங்கல் போடுங்க, ஸ்கொயர் போடுங்க. இப்படிதான் சட்டத்தை கத்தணும். இப்ப லோக்கல்லான ஸ்பெஷல் ஆங்கன்னு பார்க்கணும். அப்போ 30, 18 ஒரு இது போடுங்க. 2ல 30, 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 போட்டீங்கன்னா எஸ் வரும். 2ல 18, 1+8 9 வருதுல, பி வருதுல, பின்னா பப்ளிக். அது பப்ளிக் பாது, லோக்கல் பாது, பப்ளிக்கா சொல்லுவாங்க, பப்ளிக் ஸ்பெஷல் இது. அது மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ கடைசியாக 37 தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு நம்ம செஷனை முடிக்கலாம். அப்புறம் உங்க செஷன் நான் முடிச்ச உடனே நீங்க ஆரம்பிச்சிடலாம். சரி, who make the rules as per DV Actல யாரெல்லாம் அந்த விதிகளை ஏற்றலாம், யாருக்கெல்லாம் இந்த விதிகளை ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது as to DV Act. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 இருக்குல்ல, அதற்காக விதிகளை ஏற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் மேக் ரூல் ஃபார் கேரிங் அவுட் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த நோட்டிபிகேஷன், அதாவது மத்திய அரசாங்கமானது நோட்டிபிகேஷன் வாயிலாக இந்த விதிகளை இயற்றலாம். சரி சரி, அப்போ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வருதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் மூலமாக பிஎன்எஸ்ல எங்க சொல்லிருது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2ல 12 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு. அதே மாதிரி 2M சிஆர்பிஸ்ல இப்ப 2(1)ல பி வருது பாருங்க. ஃபார்ம் எத்தனை, how many ஃபார்ம்ஸ் 58 ஃபார்ம்ஸ். 56 ஃபார்ம் வந்து இப்ப என்னது 58 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுவும் ஃபார்ம் நம்பர் 1 மாத்திட்டாங்க. ஃபார்ம் நம்பர் 1 இப்போ சம்மன்ஸ் டு அப்பியரன்ஸ் பை போலீஸ் ஆபீசர், அதான் ஃபார்ம் நம்பர் 1. ஃபார்ம் நம்பர் 2 தான் சம்மன்ஸ் டு அக்யூஸ்ட், அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி 476 இருக்குல்ல சிஆர்பிஸ்ல ஃபார்ம்ஸ்னு இருக்கும். இப்போ 522 எழுதிங்க. 476 சிஆர்பிசி ஃபார்ம்ஸ் வந்து 522 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதே மாதிரி சம்மன் சர்வ்டு நாட் சர்வ்டுல 63 and 64 சம்மன் சர்வ்டு 63 and 64 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். சரி, how the rule should be, எவ்வாறு இந்த விதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்றது சப்செக்ஷன் 2 பாத்தீங்க. 37ல சப்செக்ஷன் 2. In particular and without prejudice to the generality of the foregoing powers. ஏற்கனவே இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த அதிகாரங்களை எந்த விதமான என்ன பண்ணுது பிரிஜுடிஸ், குந்தகம் இல்லாமல், பாதகம் இல்லாமல் அந்த விதிகளை இயற்றுதல் வேண்டும் என்று சொல்லுது சப்செக்ஷன் 2. சரி, what are matters this rule may provide. இந்த விதிகள் எல்லாம் எதையெல்லாம் நமக்கு ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்குது, எதையெல்லாம் ஏற்றலாம் என்று சொன்னால் ஏ எழுத ஆரம்பிங்க. முதல்ல ஏ, அது ஓட எழுதுங்க. ஏ 37 போட்டு ஏ போடுங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் which a protection officer possesses under section 8 section 2. section 8 இது எல்லாமே டிவி ஆக்ட் தான். section 8 section 2ல அந்த குவாலிஃபிகேஷன் தகுதிகளை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் அந்த விதிகளை ஏற்றலாம். சரி, அடுத்து பாருங்க பி பாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் as per section 8ல 3ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த பிரிவின்கள் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் அவருக்கு கீழ் உள்ள பணி விதிமுறைகளும், அது அவருடைய இதுல மற்றும் அவருக்கு கீழ் உள்ள பணியினுடைய விதிமுறைகளும் மற்றும் வரையறைகளையும் பற்றி என்ன பண்ணலாம், அந்த விதிகளை ஏற்றலாம். சரி, பி முடிஞ்சிச்சு. சில ஃபார்ம் அண்ட் மேனர் இன் விச் டிஐஆர் மேடு. டிஐஆர் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டிஐஆர்? அட சொல்லி மேடம், டிஐஆர் என்ன? எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரிப்போர்ட். டிஐஆர்னா as per டிவி ஆக்ட். மேடம் சொல்லுங்க மேடம், டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட். சரி, இந்த டிஐஆர்ல இந்த பிரிவு 9(1)(b) படி குடும்ப வன்முறை அறிக்கை படிவம் மற்றும் அனுப்பும் முறை பற்றி ஒரு விதிகளை ஏற்றலாம். நான் சொல்றது எல்லாமே ஏ பி. இப்ப சி சொன்னல, இதைகளை பற்றி ஒரு மத்திய அரசாங்கமானது விதிகளை இயற்றலாம். அப்ப சியின் படி என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம் அண்ட் மேனர் இந்த டிஐஆர் என்பதனை,
அந்த உட்பிரிவு 9(1)B படி குடும்ப வன்முறை அறிக்கையின் படிவும் மற்றும் அனுப்புதல் முறைகளை பற்றி விதிகளை இயற்றலாம். சரி, டி பாருங்க, எதை பற்றி விதிகளை இயற்றலாம்? ஃபார்ம் அண்ட் த மேனர் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர்டர் மே பி மேட் டு த மேஜிஸ்ட்ரேட். 9(1)C படி, செக்ஷன் 9(1)C படி அந்த படிவங்களும் அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் இதுல அதை எவ்வாறு அந்த நடுவர் அவர்களுக்கு தயாரித்து கொடுத்தல் வேண்டும். the form in which a complaint is to be filed 9D எவ்வாறு இப்ப டிவி ஆக்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அக்ரிவ்ட் பர்சன் இருக்காங்க, உங்ககிட்ட வராங்க, இல்ல நீங்க தான் இருக்காங்கன்னு சொன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கின்ற போது அந்த படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்து கொடுத்தல் வேண்டும் என்பதை பற்றி விதிகளை இயற்றலாம். டி. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இ பாருங்க, 10(1) போட்டுங்க. செக்ஷன் 10(1)ல வேண்டிய முறையீட்டினுடைய படிவம், முறையீட்டின் படிவம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த படிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி விதிகளை இயற்றலாம். எஃப் 12(1) இதான் முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12(1) தான். ஏன் மேடம் 12(1)? வாட் இஸ் அபவுட் 12(1) என்ன மேடம்? இந்த டிவி ஆக்ட்ல 12 என்ன சொல்லுது? 12 தான் எப்பவுமே 12னாவே ரொம்ப முக்கியமானது. 1+2 3 3 முக்கியமானது. இதுலதான் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் நம்ம. இதுல அப்ளிகேஷன் கொடுத்தாதான் மத்த எல்லாம் லை ஆகும். அப்போ ஒரு இந்த குடும்ப வன்முறை நடைபெற்று இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு விண்ணப்பம் நடுவரிடம் கொடுக்க வேண்டும், ப்ரொடக்ஷன் ஆபீசரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விண்ணப்பம் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை பற்றிய அந்த படிவங்களை பற்றிய விதிகளை இயற்றலாம். சரி, அதே மாதிரி அனுப்பும் முறை, அது மட்டும் இல்ல, அது அனுப்புகின்ற முறையை பற்றி சொல்லலாம். அப்புறம் எஃப் தான் 12(1). 12 அப்ளிகேஷன் பாதுகாப்பு ஆற்ற வேண்டிய பிற கடமைகள் பற்றி சொல்லலாம். மற்ற அப்ளிகேஷன் எஸ். ஜி பாருங்க, அடுத்து எஃப் ஜி. எஸ் பண்ண அப்ளிகேஷன் எஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஜி பாருங்க, சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ். இப்ப நம்ம எதிர்மனதார வரணும் பாருங்க, சும்மா வந்துடுவார் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல. 13ல போடுங்க, செக்ஷன் 13ல செக்ஷன் 1ல தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்வதை முறைப்படுத்துவதற்கான விதிகள். தொண்டு நிறுவனம் எல்லா நானும் தொண்டு நிறுவனம் வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? மத்திய அரசாங்கமானது ஒரு நோட்டிபிகேஷன் வாயிலாக தொண்டு நிறுவனம்லாம் இதுதான், இவ்வாறு இருக்க வேண்டும், இவர்கள் தான் தொண்டு நிறுவனம் என்று அறிவிக்கப்படும் என்று அதை பற்றிய விதிகளை இயற்றலாம். சரி, எச் பாருங்க, டிக்ளரேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் மேட் பை ப்ரொடக்ஷன் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2. அதாவது இடர் உதவிகளை, இடர் உதவி ரிலீஃப், அதுல தமிழ்ல வேர்டு பார்த்துக்கிறது இடர் உதவி அல்லது பரிகாரம். இது செய்வதற்கு வேண்டிய ஒரு விண்ணப்ப படிவம், ரிலீஃப் போறாங்க, அம்மா கொடுமைப்படுத்திட்டாங்க, வீட்டுல தங்கறதுல இல்ல, மானிட்டரி ரிலீஃப் வேணும், ஏதோ ஒன்று பரிகாரம் வேண்டும், இடருதவி தீர்ப்பதற்காக ஒரு விண்ணப்பம் செய்கின்ற போது அந்த விண்ணப்ப படிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், அதே மாதிரி உட்பிரிவு 3 படி அந்த விண்ணப்பம் இருக்குதுல்ல, அப்ப அந்த விண்ணப்பம் என்றால் வாட் இஸ் த கண்டென்ட், டீடைல்ஸ் ஆர் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தட் டீடைல்ஸ், அந்த விவரங்கள் என்னென்ன அடக்கி இருக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தில், அந்த படிவத்தில் என்பதை பற்றி ஒரு விதிகளை இயற்றலாம். அதான் 30ல சப்ஜெக்ட் 2 சொல்லுது, 2H. ஐ பாருங்க, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் ஷல் பொசஸ் ஃபார் கவுன்சிலிங். எழுதுங்க, செக்ஷன் 14 செக்ஷன் 1ல கவுன்சிலிங் அது ஆலோசனை சொல்றாரு. ஏமா வீட்டுக்காரர் அப்படிதான் இருப்பாருமா, பரவாயில்லமா, ஒரு நாள் சேர்ந்து வாழுமா, அவருதான் அம்மா அப்பா விட்டு வரான்றாரு, தனியா வாழுங்க. இல்ல ஒரு வீட்டுலதான் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு சொல்றல, அந்த வீட்டிலேயே தனியா கொடுத்து வைக்கிறேன்னு சொல்றாருல்ல, அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ஆலோசனை வழங்குவதற்கான அந்த குவாலிபிகேஷன், அந்த ஆலோசனை வழங்குவதற்கான தகுதிகள் இருக்கின்றதா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றதா, அவருக்கு அந்த அனுபவம் இருக்கின்றதா ஆலோசனை கவுன்சிலிங் செய்வதற்கு என்கின்ற அதை பற்றி எல்லாம் அந்த செக்ஷன் 14 செக்ஷன் 1 படி இதைகளை பற்றிய அந்த மத்திய அரசாங்கமானது விதிகளை இயற்றலாம். அதே மாதிரி அறிவிப்புகளை சார்பு செய்வதற்கான வழிவகைகளை பற்றியும் இயற்றலாம். அப்புறம் ஜே பாருங்க, அஃபிடேவிட் ஃபைல் பை தி அக்யூஸ்ட் பர்சன்
அபிடேவிட் ஃபைல் பண்ணல ஆஸ் பர் 23 செக்ஷன் 2 பார்த்தோம். அபிடேவிட் மஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அப்ப அந்த அபிடேவிட் ஃபைல் பண்ணுகின்ற போது அந்த அபிடேவிட் ஃபைல் பண்ணுகிற அறிவிப்புகளை பண்ணிட்டோம். அந்த அறிவிப்புகளை சார்பு செய்வதற்கான அப்புறம் டிக்ளரேஷன் விளம்புகை டிக்ளரேஷனை அளிக்க வேண்டிய படிவத்தை பற்றி ஒரு விதிகளை இயற்றலாம். அப்புறம் கே எனி அதர் மேட்டர் which has to be or may be prescribed. வேறு ஏதாவது இந்த பிரிவிலே அதாவது தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் ஆலோசனை அளிப்பதற்கு பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் மற்றும் அனுபவம். இது இவர் மட்டும் இல்ல. அதாவது கேவலம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது என்று சொன்னால் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவர் அவர் ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதை பற்றியும் என்ன பண்ணலாம், ஒரு விதிகளை ஏற்றலாம் என்று சொல்கிறது. கடைசியாக எல் லாஸ்ட்ல முடிச்சிடுமா, IJKL தான். ஆமா, 23 செக்ஷன் 2 எழுதிங்க. 23 செக்ஷன் 2 இந்த பிரிவின் கீழ் அக்ரூட் பர்சனாக, அதாவது பாதிப்பட்ட நபரால் அக்ரூட் பர்சனாக இருக்கின்றவர் எந்த படிவத்தில் ஆணை உறுதி வாக்கு மூலம் தாக்கல் செய்ய வேண்டுமோ, அபிடேவிட் எந்த படிவத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமோ அந்த படிவம் எம் ஒன்று இருக்கு, அந்த படிவத்தை பற்றி விதிகளை ஏற்றலாம். அடுத்து எம், அதாவது வகுத்துரைக்கப்படலாகும், பிரிஸ்கிரைப் சொல்லல. அப்போ இந்த டிவி ஆக்டின் படி எதையெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்களோ அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கமானது நோட்டிபிகேஷன் வாயிலாக விதிகளை ஏற்றலாம். இதுதான் 37ல A to M வரைக்கும் எதை பற்றியெல்லாம் மத்திய அரசாங்கமானது இந்த டிவி ஆக்ட் 2005 படி விதிகளை ஏற்றுவதற்கு அதிகாரம் உள்ளது என்று இந்த A to M வரைக்கும் இருப்பதை நீங்க பாத்தீங்கன்னாவே இதுல ஒரு மார்க் வருவதற்கான கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சப்செக்ஷன் 3 மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அதாவது இந்த சட்டத்தின்படி விதியெல்லாம் ஏற்றிட்டாங்கல்ல, இப்ப எல்லாம் விதியெல்லாம் ஏற்றியாச்சு. சரி, இனிமேல் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், இனிமேல் டிவி ஆக்ட் எல்லாம் வராதிங்க, நீங்க அது மாதிரி வன்முறை நடக்கூடாது, மாமியாரு மருமகள் நாத்தனாரு மூத்தாரு இந்த கணவன் மாமனார் இந்த பிரச்சனையே வேணாம், மனைவி கிட்டே தகராதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரும் இவ்வாறு விதிகள் வகுத்து விட்ட பின்பும் என்ன பண்ணணும், முடிஞ்சிச்சு. அந்த விதிகளை என்ன செய்ய வேண்டும், எதன் முன்னால் தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லுங்க மேடம். கடைசியான கேள்வி, கடைசி செக்ஷனு. சூப்பர். பார்லிமெண்ட் சொன்னா அது அரை மார்க் தான் மேடம், உங்களுக்கு அரை மார்க் தான். ஆனா இன்னொரு அரை மார்க் எங்க போவீங்க நீங்க? ஃபுல்லா சொல்லுங்க. பார்லிமெண்ட்னா ஒன்லி பார்லிமெண்ட் தான் இருக்குதா? போத் ஹவுசஸ் மேடம், அப்படி போடுங்க. போத் ஹவுசஸ், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சப்மிட் பிஃபோர் த காயத்ரி மேடம், not only parliament, both houses. சரி, within how many days? அடுத்த கேள்வி, within how many days? எத்தனை நாட்கள்? சூப்பர், 30 days. both houseல சப்மிட் பண்ணணும் இந்த விதிகள் எல்லாம். பிறகு within 30 days. சப்போஸ் சரி மேடம் 30 daysல வைக்கிறீங்க, முடிச்சிட்டீங்க, அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, அதாவது மாற்றி அமைக்கிறாங்க, அமெண்ட் பண்றாங்க, இந்த விதிகள்லாம் இப்படி இருக்கக்கூடாதுங்க, நீங்க என்னங்க நீங்க மனைவிதான் கம்ப்ளைண்ட் தரணுன்றீங்க, இல்ல கணவரே தரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஒரு மாற்றி அமைக்கிறார்கள் சொன்னால், அல்லது அதுக்கு என்ன பண்ற ரத்தே பண்ணிக்கிறார்கள் சொன்னால் எது செயல்படும்? மாற்றம் செய்ய ஒப்புக்கொள்ளுறாங்க, அல்லது அந்த விதியை மாற்றம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை. ஒண்ணு ஒப்புக்கொள்றாங்க, ஒப்புக்கொள்ளவில்லை. அப்ப எது பிரிவையில் ஆகும் மேடம்? அதாவது மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க சொல்லிக்கிற விதியெல்லாம் மாற்றி அமைக்கலாம், இல்ல மாற்றி அமைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்று சொன்னால் என்ன அந்த சொல்லியிருக்கிறார்களோ அது எதற்கு குந்தகம் இல்லாமல் இருக்க வேண்டும்? ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கின்ற அந்த விதிகளுக்கு எந்த விதமான குந்தகம் இல்லாமல் அது இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. ஓகேவா? அப்ப பார்லிமெண்ட் பொது வசூல் வைக்கணும், 30 daysல வைக்கலாம். அந்த 30 daysல வைக்கின்ற போது அதை என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கின்ற போதோ அல்லது அதுவே ப்ரீவியஸ் ஆக்டின் படி அது குந்தகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு மாற்றி அமைத்தால் அதை செயலாக்குதல் வேண்டும் என்று சொல்கிறது. இதுதான் டிவி ஆக்ட்ல 1 to 37 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் பொறுமையா. ஓகேவா? அடுத்த வகுப்புல இதுக்கான ரிலேட்டட் கேஸ் லாஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸும்
என்ன இம்பார்ட் ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்குது கொஸ்டின்ஸ். மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்குது. அவ்வளவு ரேர் தான். இருந்தாலும் ஒரு ஆக்ட் முடிச்சு இப்போ ஒரு மார்க் வருமே அப்படி என்று இதை முடித்திருக்கிறோம். எனவே கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அங்க ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த முனிவர்ல ஒரு ஜமீன்தார் இருக்காரு ஒரு ஊர்ல. அந்த ஜமீன்தார் தினந்தோறும் நிறைய பேர் அங்க அந்த பக்கம் போறாங்க வழியா. மந்திரி கூப்பிட்டு கேட்கறான். மந்திரி ஜமீன்தார்னா ஜமீன்தாருடைய ஆளு கூப்பிட்டு கேட்கறான், என்ன டெய்லி அந்த ஒரு குடிசை ஒண்ணு இருக்குது, அங்கதான் எல்லாரும் போறாங்க. நான் இவ்வளவு பெரிய ஜமீன்தாரி, இந்த ஊருக்கே இவ்வளவு பெரிய மனுஷனாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, என்ன போய் பாருயா. பார்த்துட்டு சொல்றாரு, ஐயா அங்க ஒரு யாரோ ஞானியா சட்டம் இதெல்லாம் படிச்சுட்டு வேற எல்லா கேள்விகளும் பதில் சொல்றாங்க, அதனால அவர் போய் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு சந்தேகங்களை கேட்டு வராங்க அப்படின்னா. அப்படியா, நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், என்ன மதிக்காக போறான்ல, அவனை போய் அவமானப்படுத்திட்டு வா, நீ ஒரு கேள்வி கேளு, அவனுக்கு தெரியுதா பார்க்கலாம், அவனுக்கு தெரியாத கேள்வி கேட்டு அவனை அவமானப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே போறான், அந்த ஜமீன்தார் கிட்ட போறான். போன உடனே அவர் கேட்கிறாங்க அங்க. சரி இவர் போறாரு. போகும்போதே ஒரு சின்ன ஒரு கையில ஒரு சின்ன பறவையோ இல்ல சின்ன ஒரு ஏதோ ஒரு உயிரினம் ஒண்ணு கையில பிடிச்சிட்டு போறாரு. அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என் கையில் இருப்பது, இப்ப நான் கையை வச்சுக்கிறான், என் கையில் இருப்பது உயிரோடு இருக்குதா இறந்து விட்டு இருக்குதான்னு கேட்கிறான். அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பாரு, மேடம், என் கையில் இருப்பது, இப்ப கையில வச்சிருந்தாரு, இப்ப என் கையில ஒண்ணு இருக்கு, அது உயிரோடு இருக்குதா இறந்து போய்தான்னு கேட்கிறாரு. ஞானி என்ன சொல்லியிருப்பாரு, யாராவது தெரியுமா? ஏதாவது ஒருத்தர் தெரியுமா? தெரிஞ்சா தெரியாதா? காயத்ரி மேடம், சுரேஷ் சார், சுரேஷ், வித் யுவர் சாய்ஸ், வித் யுவர் சாய்ஸ் சொல்லாம அது உன் கையில் இருக்குன்னு சொன்னாங்க. அது உன் கையில் தான் இருக்குன்னு சொன்னார் ஞானி. என்ன அர்த்தம்? அந்த ஞானி உயிரோடு இருக்கு சொல்லிதான் அப்படி இருப்பான். கையிலே நான் என்ன பண்ணுவேன், அப்படியே நசிக்கிட்டு, என்னயா நீ எல்லாம் ஒரு ஞானியா, உன்னை போய் பெரிய மனுஷன் டெய்லி ஜனம் கூவி பாக்குறாங்க, இந்த மாதிரி செத்து போச்சுன்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? சப்போஸ் அவன் என்ன பண்ணிருப்பான், அது செத்து போச்சுன்னு சொல்லியிருப்பான், அப்படியே பறக்க விட்டுட்டு, நீ ஒரு ஞானி செத்து போச்சு சொல்ற, இந்த மாதிரி பறந்து போது பாரியா அந்த குருவி பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவான். அதனால நீங்கள் நீதிபதியாவதும் சட்ட மேதையாவதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்று கூறி இவ்வளவு நேரம் வகுப்பை கவனித்த அனைவருக்கு நீதிபதிகளுக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.